மாணவர்களே, இப்போ நம்ம அறம் பார்க்க போகிறோம். அறம்னா என்ன அப்படின்னா, இது இங்கிலீஷில் ஃபைல்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு உலோக பணிபொருளை தேய்த்தெடுப்பதற்கு உதவக்கூடிய ஒரு கருவி தான் அறம். நீங்கள் அந்த அறம் பார்த்துருப்பீங்க. இந்த பாருங்கள், இதான் வந்து அறம். இந்த பார்த்தீங்களா, இதுதான் அறம். இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு பணிபொருளை சரியான அளவில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இதை பயன்படுத்துகிறாங்க. அறம் என்பது பாருங்கள், பல வெட்டுமுனைகளை கொண்ட கடின எஃகினாலான கருவியாகும். அது எப்படி அப்படின்னா, கடின எஃகால் இந்த அறத்தை செஞ்சுருப்பாங்க, ஃபைலை செஞ்சுருப்பாங்க. பாருங்கள், இந்த அறம் ஃபுல்லாக பாருங்கள், இதில் ஃபுல்லாக பார்த்தா கோடு கோடாக இருக்கும். ஒரு சாய்வான கோடு. அந்த கோடு எல்லாமே என்னென்னா, அதுதான் வந்து இந்த அறத்தினுடைய பற்கள். அந்த கோடு எல்லாமே மிகவும் கூர்மையாக இருக்கும். அந்த கூர்மையான பகுதி போய் என்ன செய்யும், ஒரு உலோகத்தை தேய்த்து எடுக்கும். இதில் எல்லா பக்கமுமே அந்த கோடு இருக்கும். நீங்கள் மேலே உள்ள பக்கமும் கோடு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மேற்புறம் பாருங்கள், மேற்புறத்துலேயும் கோடு இருக்கும். அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கவாட்டு பகுதி இருக்குது பாருங்கள், இந்த பக்கவாட்டு பகுதியிலையும் கோடு இருக்கும். அதே மாதிரி இந்த முன்னாடியும் இருக்கும். அதாவது 4 எல்லா பக்கமே என்ன இருக்கும், இதில் வந்து அந்த கோடுகள் இருக்கும். சிங்கிள் லைனாக இருக்கும். அப்போ இந்த ஒவ்வொரு கோடுமே ஒவ்வொரு வெட்டுமுனை. அதனால தான் வந்து இதை வந்து என்ன சொல்கிறாங்க, இது வந்து பல வெட்டுமுனைகளை கொண்டது அப்படிங்கிறாங்க. பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த பல வெட்டுமுனைகளை கொண்டது. இதனுடைய வெட்டுமுனை அறம் வந்து பல வெட்டுமுனைகளை கொண்டது அப்படிங்கிறாங்க. அப்போ இதுதான் வந்து அறம். அந்த அறத்தில் வந்து பல வகையான அறங்கள் இருக்குது. நம்மளுடைய பயன்பாட்டுக்கு ஏற்றாப்புல அறங்களுடைய வகைகள் நிறைய இருக்குது. இதை பாருங்கள், இதான் வந்து அறங்களினுடைய வகைகள். அந்த வடிவத்துக்கு ஏற்றாப்புல நிறைய வகை இருக்குது. கையறம், ஹேண்ட் ஃபைல், தட்டையான அறம், ஃப்ளாட் ஃபைல், சதுர வடிவ அறம், ஸ்கொயர் ஃபைல், வட்ட வடிவ அறம், அரைவட்ட வடிவ அறம், முக்கோண வடிவ அறம், கத்தி முனை அறம் அப்படின்னு 7 வகையில் இருக்குது. இப்போ இந்த ஒவ்வொரு அறத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ கையறத்தை பற்றி பார்க்க போகிறோம். பாருங்கள், கையறம், ஹேண்ட் ஃபைல், அதை பற்றி பார்க்க போகிறோம். இதனுடைய படம் தான் உங்களுக்கு வந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஃபைலில் வந்து ஒரு சிங்கிள் லைன், ஒரு ஒற்றை கோடு வரிசையாக இருக்குன்னு சொன்னேன். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், 2 கோடு இருக்குது. ஏற்கனவே ஒரு கிராஸ் லைன், இந்த லைனை பாருங்கள், ஏற்கனவே ஒரு கோடு, அதை கிராஸ் பண்ணுற மாதிரி இன்னொரு கோடு. அதாவது பாருங்கள், நான் இங்கேக்குள்ளே வரைஞ்சி காட்டுறேன். இந்த டைரக்ஷனில் கோடுகள் இருக்குது. இந்த மாதிரி வந்து அறத்தில் இருந்தால் இதுக்கு பேர் இரட்டை வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இரட்டை வெட்டு, ஒரே ஒரு கோடு மட்டும். உதாரணமாக இப்போ இந்த மாதிரி ஒரே இப்போ சிங்கிள் லைனாக இருந்துச்சு வச்சுங்க. இந்த மாதிரி சிங்கிள் லைனாக இருந்தால் இது பேர் ஒற்றை வெட்டு. அந்த போய் வெட்டுது இல்லையா, அதனால் இது ஒற்றை வெட்டு. அது மேலேயே இன்னொரு கிராஸ் லைன் இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் இரட்டை வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இரட்டை வெட்டு அப்படிங்கிறது வந்து இந்த மேல் பகுதியிலையும் இருக்கலாம், கையெழுத்தினுடைய மேல் பகுதியில் இருக்கலாம். அதே மாதிரி அங்கிட்டு சைடில் உள்ளதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விளிம்புன்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணம் இதுலேயே பாருங்கள், ஒரு படம் மாதிரி போட்டு காட்டுறேன். இப்போ இதுலேயே ஒரு சின்ன ஒரு ஃபைல் மாதிரி படம் நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த ஃபைல்னு வச்சுக்கிங்க. இப்போ அந்த விளிம்பு பகுதியிலையும் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு கிராஸ் லைன் இருக்கும். இந்த விளிம்பில் புறம் ஒரே ஒரு கோடு மட்டும்தான் இருக்கும். விளிம்பில் ஒரு கோடு மட்டும் இருக்கும். இந்த உடல் பாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இரட்டை கோடு, 2 கோடு இருந்தால் அதுக்கு பேர் இரட்டை வெட்டு. விளிம்பில் ஒரு கோடு மட்டும் இருந்தால் அது ஒற்றை வெட்டு. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கைப்பிடி இல்லை. இந்த இடத்துல தான் வந்து என்ன இருக்கும், இங்கே தான் வந்து ஹேண்டில், இப்படி இருக்கும். இந்த லைனில் அப்படியே பார்த்தீங்கன்னா ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க. கைப்பிடி இங்கே வந்து கைப்பிடி கொடுத்துருப்பாங்க. இந்த கைப்பிடியை வச்சு நம்ம பிடிச்சி என்ன செய்வோம், ஃபைல் பண்ணுவோம். அப்போ இது வந்து உடல் பாகம். இந்த கருப்பாக இந்த படம் இருக்குது பார்த்தீங்கன்னா, படம் வந்து உடல் பாகம். அதில் நான் வரைஞ்சது வந்து கைப்பிடி. இதில் ஒவ்வொரு பயன்பாட்டுக்கு ஏற்றாப்புலையும் தனித்தனியாக இருக்குது. இதில் வந்து இப்போ ஒரு இரும்பு துண்டில் அதிகமான உலோகத்தை தேர்த்தெடுக்கணும் அப்படின்னா இந்த கையறம், அப்புறம் இந்த தட்டை அறம் எல்லாமே வந்து பயன்படும். தட்டை அறம் இந்த 2க்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. கையறத்தை பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஆரம்பத்தில் இருந்து ஒரே மாதிரி சேமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே
கொஞ்ச தூரத்துக்கு ஒரே மாதிரியாக இருக்குது, அப்புறம் முனையை நோக்கி சரிவாக இருக்குது. 2 பார்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், முழுசுமே ஒரே பாகம்தான். ஆனால் இங்கே பாதி இது முக்கால்வாசி தூரத்துக்கு ஒரே மாதிரியாகவும் இருக்குது, ஒரே சைஸில் இருக்குது. அதுக்கடுத்து முனையை நோக்கி கொஞ்சம் சரிவாக காணப்படுது பாருங்கள். இந்த சரிவு பாகம் இங்கே வந்து என்ன இருக்குது, இந்த சரிவு பாகம் இருக்குது. அப்போ இந்த தட்டையான அறத்துக்கும் ஹேண்டு இந்த கை அறத்துக்கும் இதுதான் வந்து வித்தியாசம். அடுத்து பார்த்தீங்கன்னா கத்தி முனை அறம். இங்கிட்டு பாருங்கள் சதுர வடிவ அறம் அப்படின்னு ஒரு, அடுத்து வந்து பார்த்தா சதுர வடிவ அறம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கொயர் ஃபைல், இங்கிலீஷில் ஸ்கொயர் ஃபைல்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் பாருங்கள், இது எங்கே பயன்படுது அப்படின்னா சின்ன சின்ன சதுர வடிவமான துளைகள் அந்த மாதிரி இடங்களில் வந்து என்ன செய்யும், இந்த சதுர வடிவ அறம் பயன்படுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மையப்பகுதி வரைக்கும் அகலமாக இருக்கும். 2வது இந்த முனைப்பகுதியை நோக்கி சரிவாக இருக்கும். இதுதான் வந்து சதுர வடிவ அறம். அடுத்து வட்ட வடிவ அறம், ரவுண்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ரவுண்ட் ஃபைல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாருங்கள், இந்த படம் வந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு பார்க்க இது வந்து ஏதோ வந்து ஒரு செவ்வகம் மாதிரி முக்கோணம் மாதிரி தெரியும். ஆனால் ஆக்சுவலாக இந்த ஃபைல் வந்து எப்படி இருக்குன்னா உருண்டையாக இருக்கும். அதாவது ஒரு இரும்பு கம்பி ஒரு ராடு மாதிரி இருக்கும். இதுவும் பாதி தூரத்துக்கு ஒரே மாதிரியாக இருக்கும். அந்த இரும்பு கம்பியை பாதி தூரத்துக்கு மேலே முனையை நோக்கி சரிவாக இருக்கும். ஒரு இரும்பு கம்பி மாதிரி நினச்சிக்கிங்க, ஒரு ராடு மாதிரி இருக்கும். தட்டையாக அந்த மாதிரி தட்டையாக இருக்காது. உங்களுக்கு வந்து படத்தில் அப்படி போடப்பட்டிருக்கு. ஆனால் நேரில் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த பாருங்கள், இந்த ரவுண்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என்ன செய்ய, ஒரு கம்பி, ஒரு நீல கம்பி. அதாவது நான் இப்போ படம் வரைகிறேன் பாருங்கள். உதாரணமாக இங்கே கைப்பிடி, அப்புறம் முனையை நோக்கி சரிவு. அதாவது இந்த மாதிரி ஆக்சுவலாக இன்னும் கூட நம்ம நல்லா வரையலாம். இந்த மாதிரி தான் வந்து இந்த வட்ட வடிவ அறம் இருக்கும். இதில் ஃபுல்லாக எப்படி இருக்கும் அப்படின்னா, இதில் முழுசுமே இது ஒரு கம்பி, நான் ராடு மாதிரி சொல்லியிருக்கேன் இல்லையா, ஃபுல்லாகவே எப்படி இருக்கும், இந்த மாதிரி எல்லாமே இரட்டை வெட்டு கொண்டது முழு பாகம். இந்த அறத்தினுடைய வட்ட வடிவ அறம் முழுசாகவே இந்த மாதிரி இருக்கும். இதுதான் வந்து வட்ட வடிவ அறம் அப்படிங்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அரை வட்ட வடிவம். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, மேல் பகுதி இந்த பார்த்திங்கன்னா இந்த மேல் பகுதி வளைஞ்சி இருக்கும், கீழ்ப்பகுதி தட்டையாக இருக்கும். அரை வட்டம் மட்டும்தான், அதாவது மேலே குவிந்திருக்கும், அடிப்பகுதி வந்து தட்டையாக இருக்கும். அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே இரட்டை வெட்டு, இந்த மாதிரி வந்து இரட்டை வெட்டு இங்கே இருக்கும். இதில் இரட்டை வெட்டு கொடுத்துருப்பாங்க. இங்கே அதே மாதிரி கைப்பிடி, இங்கே வந்து கைப்பிடி இருக்கும். ஸோ இது ஒரு சிஸ்டம். அடுத்து பாருங்கள் முக்கோண வடிவ அறம். இதனுடைய பாருங்கள் முகப்பு பகுதி, இதான் வந்து முகப்பு பகுதி முக்கோணமாக இருக்கும். இது வந்து எங்கே பயன்படுது அப்படின்னா, சில அதாவது கார்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணமாக ஒரு எல் ஷேப்பில் ஒரு உலகம் இருந்தால் அதில் உள்ள அந்த கார்னர் மூளை இருக்குது பார்த்தீங்கன்னா, மூளை பாகம், அந்த மாதிரி இடங்களை தேய்ப்பதற்கு பயன்படுகிறது. இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதனுடைய கோணம் கேட்குறாங்க. இதனுடைய கோணம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதன் கோணம் பாருங்கள் 60 டிகிரி ஆகும். கோணம் பார்த்தீங்களா 60 டிகிரி என்ன, ஆனால் 90க்குள் 60லேருந்து 90க்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்து கத்தி முனை கொண்ட அறம். கத்தி முனை, இந்த கத்தி முனை கொண்ட அறம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்படியே பாருங்கள் எட்ஜு பாருங்கள், இந்த இடத்துல அப்படி கத்தி மாதிரி அப்படி ஷார்ப்பாக அப்படி இருக்கும், இப்படியே இருக்கும். ஃபைல் இப்படி தான் இருக்கும். இதனுடைய ஃபைல் வந்து இங்கிட்டு கைப்பிடி, இது கைப்பிடி. இந்த இடத்துல இப்போ வந்து கத்தி முனை, இது ஃபுல்லாகவே எப்படி இருக்கும், இரட்டை வெட்டு கொண்டது. ஆனால் இந்த எட்ஜு பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இந்த பாருங்கள் எட்ஜு வந்து இந்த பார்த்திங்கன்னா இந்த எட்ஜு வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இதுவும் வந்து ஒரு வளைவான பகுதி, இல்லை ஒரு சதுரம் முக்கோணம் மாதிரி உள்ள அந்த பகுதிகளை தேர்ந்தெடுக்க இந்த கத்திமுனை அறம் வந்து பயன்படுது. இப்போ இதெல்லாம் வந்து அறங்களினுடைய வகைகள். ஒரு 7 வகைகள் இருக்குது. கேட்பாங்க, அப்போ அறங்களின் வகைகள் யாவை அப்படின்னு கேட்பாங்க. ஏதேனும் 2 இல்லை ஏதேனும் 4 அறங்களை பற்றி படம் வரைந்து எழுதுன்னு கேட்டால், இப்போ நம்ம பார்த்த 7 அறங்களில் ஏதாவது உனக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு 4-2 அறங்களை பற்றி நம்ம
படம் வரைஞ்சி எழுதணும். இதை நீங்கள் புக்கில் பாருங்கள், தெளிவாக இருக்கும். இப்போ வீடியோங்கிறது உங்களுக்கு வந்து விளக்குவதற்காக தான் இந்த வீடியோ. இந்த எழுத்தை மட்டுமே பார்த்தால் நமக்கு வந்து கண்ணெல்லாம் வலிக்கும் இல்லையா? இப்போ அதனால் இதை மட்டுமே பார்க்காதீங்க. நான் வந்து கொடுக்கக்கூடிய விளக்கத்திற்காக மட்டுமே இந்த வீடியோவை பாருங்கள். இதனுடைய வரிகளை தெளிவாக புத்தகத்தில் நீங்கள் படிங்க. இப்போ அறங்களை பராமரித்தல். இந்த அறங்களை எப்படி பராமரிக்கணும் அப்படின்னா, இந்த நம்ம வெட்டு முனைகள் இருக்குது பார்த்தீங்களா, ஒற்றை வெட்டு இரட்டை வெட்டு. கீழே படத்தில் பாருங்கள், இது வந்து ஒற்றை வெட்டு. இந்த பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோடு மட்டும் கிராஸாக ஒரே ஒரு கோடு மட்டும் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா இரட்டை வெட்டு, ஏற்கனவே கிராஸாக ஒரு கோடு இருக்குது, அது மேலே இன்னொரு கிராஸாக லைன் இருக்குது. அப்போ இதுதான் இரட்டை வெட்டு. இந்த மூணாவது வந்து பார்த்திங்கன்னா முள்ளாக இருக்கும். இது வந்து ஆசாரி வச்சுருப்பார். இது மரவேலைகளுக்கு இந்த மூன்றாவது அறம் பயன்படுகிறது. கரடு முரடு வெட்டுமுனை கொண்ட அறம். இந்த இதில் பாருங்கள், ஒற்றை வெட்டுமுனை கொண்ட அறம், சிங்கிள் கட் ஃபைல். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இரட்டை வெட்டுமுனை கொண்ட அறம். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டபுள் கட் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பார்த்தீங்கன்னா டபுள் கட் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் கரடு முரடு வெட்டுமுனை கொண்ட அறம். இதுக்கு இங்கிலீஷில் ராஸ்ப் கட் ஃபைல் அப்படிங்கிறாங்க. ராஸ்ப் கட் ஃபைல் அப்படிம்பாங்க. இந்த அறங்களை பராமரிக்கும் போது இந்த கோடுகளுக்குள்ளே நம்ம என்ன செய்கிறோம், நம்ம உலோகத்தை தேய்க்கிறப்ப உள்ளே போய் அந்த பிசிறுகள் போய் என்ன செஞ்சுமா படிஞ்சிக்கிறோம். அப்போ அதை அப்பப்போ இந்த மாதிரி இந்த கோடுகளுக்குள்ளே போய் என்ன செய்யும், பிசிறுகள் போய் பூரம் அப்படியே படிஞ்சிக்கிறோம். இதை பூரா நம்ம என்ன செய்யணும், அதுக்குன்னு ஒரு கம்பி ப்ரெஷ் இருக்குது, அதை வச்சு நம்ம எடுத்து விடணும். ரைட். இது அறங்கள் வகைகள் பார்த்தோம். இது வெட்டு முனையோட வகைகள். 7 வகையான அறங்கள் இருக்குது. வட்ட வடிவ அறம், சதுர முனை, முக்கோணம் அப்படின்ட்டு ஒரு தட்டை வடிவ அறம் அப்படின்னு 7 வகையான அறங்கள் பார்த்தோம். இது என்ன அப்படின்னா, இது வந்து வெட்டு முனைகள். இந்த மாதிரி 3 வகையான வெட்டு முனைகள், 1 2 3 வெட்டு முனைகள் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அறங்களின் தரங்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம். அந்த பார்த்தீங்கன்னா அறங்களின் தரம், இது முக்கியமான ஒரு கேள்வி. ஒரு அறத்தை வந்து இது தரப்பு எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது. இது வந்து நல்ல அறம், தரங்கள், கிரேடு அப்படின்னு சொல்கிறோம். ஒருத்தர் நல்லா படிக்கிறான், நல்லா படிக்காமல் இருக்கான், இவன் ஃபஸ்ட் மார்க் வாங்குவான், இவன் வந்து மிடில் மார்க் வாங்குவான், ரொம்ப ஸ்லோ லேர்னர், மெல்ல கற்கும் மாணவன் அப்படின்னு நம்ம தரம் பிரிக்கிறோம் இல்லையா? அது மாதிரியே இந்த அறங்களில் வந்து என்ன செய்கிறாங்க, தரம் பிரிக்கிறாங்க. அது எப்படி தரம் பிரிக்கிறாங்க அப்படின்னா, இந்த பாருங்கள், இந்த ஒரு அண்டர்லைன் பாருங்கள். அதாவது ஒரு அங்குலத்தில் பாருங்கள், இந்த லைன் பாருங்கள், எத்தனை வெட்டு முனைகள் உள்ளது என்று பொருள். இதுதான் தரம். ஒரு அங்குலம் அப்படின்னா என்னென்னா ஒரு இன்ச் அப்படின்னு சொல்லுவோம்ல, 1 இன்ச் 2 இன்ச் 3 இன்ச் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ஒரு இன்ச்சில் எத்தனை கோடு இருக்குது எப்படி சார்? பாருங்கள், கடின அறம். உதாரணமாக இந்த பாருங்கள், இங்கே பாருங்கள், கடின அறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 இன்ச்சில், அதாவது அங்குலம், அதான் பாருங்கள், நீங்கள் அங்குலம் போட்டிருக்கா, ஒரு அங்குலம் 20 முதல் 25 பற்கள் இருந்தால், பாருங்கள், 20 முதல் 25 பற்கள் பெர் அங்குலம். ஒரு இன்ச்சுக்கு 20 கோடுலேருந்து 25 கோடுகள் அந்த வெட்டுமுனையில் இருந்தால் அந்த அறம் என்ன சொல்கிறாங்க, கடின அறம் அப்படிங்கிறாங்க. கடின அறம் அந்த வகையை சார்ந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா பாஸ்டட் அறம். அடுத்து வந்து பாஸ்டட் அறம். இது எப்படி இருக்கணுமா, 25லேருந்து 30 பற்கள் ஒரு அங்குலத்துக்கு இருக்கணும். அடுத்து செகண்ட் கட் அறம். அடுத்து செகண்ட் கட் அறத்தில் பார்த்தீங்கன்னா 35லேருந்து 40 பற்கள் இருந்தால் அது செகண்ட் கட் அறம் அப்படிங்கிறாங்க. அடுத்து மிருதுவான அறம். இது 40லேருந்து என்ன செய்கிறாங்க, 60 பற்கள் இருக்கணுமா. ஒரு இன்ச்சுக்கு 40லேருந்து 60 பற்கள் தான் அது மிருதுவான அறம் வகையை சேர்ந்தது. அடுத்து மிக மிக மிருதுவானது பாருங்கள், மிக மிருதுவான அறம் அப்படின்னா ஒரு இன்ச்சுக்கு 80லேருந்து 100 பற்கள் இருக்கலாம் அங்குலத்துக்கு. பார்த்தீங்களா? அப்போ பாருங்கள், இங்கே வித்தியாசத்தை பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு இன்ச்சுக்கு வெறும் 20லேருந்து 25 பற்கள் மட்டுமே இருந்தால், ஒரு இன்ச்சுக்கு 20லேருந்து 25 பற்கள் மட்டுமே இருந்தால் அது கடின அறம். அதே ஒரு இன்ச்சுக்கு 80லேருந்து 100 பற்கள் இருந்தால் அது மிக மிருதுவான அறம். இதுதான் வந்து அறத்தினுடைய வகைகள். இதை நீங்கள் பக்கத்தில் புக்கை வச்சுக்கிட்டு என்ன செய்யணும், நீங்கள் படித்தால் ஈஸியாக உங்களுக்கு புரியும். ரொம்ப எளிமையாக வந்து இது புரியும்.